அனைவருக்கும் வணக்கம் and a very happy Wednesday. இன்னைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இருக்குது. Redmi K40 லான்ச், Realme 8 சீரிஸ் லிஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை Realme Coy இதோட ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 410 இன்றைக்கும் Paytm Contest இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஹோம் அப்ளையன்சஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்தியாவில் செகண்ட் வீக் ஆஃப் ஜனவரி 2021 ப்ரைஸ் ஹைக் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. ஹோம் அப்ளையன்சஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாத்துக்குமே செகண்ட் வீக் ஆஃப் ஜனவரியிலேருந்து ஒரு ப்ரைஸ் ஹைக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7-10% வரைக்கும் ப்ரைஸ் ஹைக் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்தியா முழுக்க எல்லா பிராண்ட்ஸுமே ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறதா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தற்சமயம் எல்ஜி மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே 7-8% வரைக்கும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு எல்ஜி பிராண்ட் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்ற பிராண்ட்ஸ் இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ இந்த ப்ரைஸ் ஹைக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் மெட்டீரியல் காஸ்ட், அதாவது வெளிநாடுலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய அயனாக இருக்கட்டும், ஸ்டீல், அலுமினியம், காப்பர், அதாவது எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே விலை அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் டெலிவரி சார்ஜஸும் அதிகமாக இருக்குது. அதனால ப்ராடக்ட்ஸுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் தான் பிராண்ட்ஸ்க்கு ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேல்ஸ், அதாவது இந்தியாவிலே ரொம்பவே பாப்புலராக இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரீட்டைல் ஸ்டோர், இவங்க தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ஹோம் அப்ளையன்சஸ் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஜனவரி செகண்ட் வீக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் ஹைக் இருக்கும். ஃபைனலாக யூஎஸில் ஸ்மால் ட்ரோன்ஸ் எல்லாமே கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் நைட் மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் ட்ரோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தது. இப்போ கமர்ஷியல் பர்பஸ், அதாவது டெலிவரி அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுலேயும் அகைன் சில செட் ஆஃப் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ட்ரோன் மேனுஃபேக்சர் எல்லாமே யூனிக் ரிமோட் ஐடியோட தான் ட்ரோன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணணும். அதே சமயத்தில் யூசர் எல்லாமே அந்த ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில செட் ஆஃப் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா தாராளமாக கமர்ஷியல் பர்பஸ்க்கு இனிமேல் யூஎஸில் ஸ்மால் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் இயர் அண்ட் சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி போக்கோ பிராண்டு கீழே பார்த்தீங்கன்னா போக்கோ X3 உங்களுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் இருக்குது. அது மட்டும் இல்லை போக்கோட M2 Pro, போக்கோ M2, போக்கோ C3 மூணுமே உங்களுக்கு 1000 to 1500 வரைக்கும் ஆஃபர் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை ஐஃபோன் 10R அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,999க்கு அவைலபிளாக இருக்குது. ஐஃபோன் 11 Pro உங்களுக்கு 10,000 வரைக்கும் ஆஃபர் ப்ரைஸ் அவைலபிளாக இருக்குது. கூட நீங்கள் ஒருவேளை கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ஆசூஸுடைய பாப்புலரான ROG 3 நீங்கள் 43,999க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது 46,999 இருந்தது. இதில் உங்களுக்கு இமீடியட்டாக 2,000 ஆஃபர் எல்லாருக்குமே இருக்குது. அடிஷ்னல் 1,000 ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு இல்லைனா டெபிட் கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா அடிஷ்னலாக 1000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இயர் அண்ட் சேலில் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. சாம்சங் 2021 3 ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இதோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி Z Fold 3, Z Flip 3, அதுக்கப்புறம் Z Flip Lite. ஸோ 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு 3மே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுமே 4G வேரியண்ட்டாக லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ 4G அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவிலையும் இவங்க லான்ச் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை இதோட சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ Snapdragon 855 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ சாம்சங் தரப்புலேருந்து அஃபோர்டபுள் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் 2021 நம்ம எதிர்பார்க்கலாம். மோட்டோரோலாவுடைய கேப்ரி சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷனும் ரிவீலாக இருக்குது. மோட்டோரோலா கேப்ரி, கேப்ரி ப்ளஸ். ஸோ ரெண்டுமே ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனா ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குது ஸ்பெசிஃபிகேஷன். மோட்டோரோலா கேப்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 439 இந்த சிப்செட்டில் 5000 mAh பேட்டரி, 48 மெகா பிக்சல் குவாட் கேமராலே இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதே மோட்டோரோலா கேப்ரி ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், Snapdragon 662, 64 மெகா பிக்சல் குவாட் கேமராவோட லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி Geekbenchல லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ மோட்டோரோலாவுடைய கேப்ரி சீரிஸ் ரொம்பவே குவிக்காக இதோட லான்ச் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை ஆப்பிளும் ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது clamshell மாடல் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது சோர்சஸ் மூலமா. அது மட்டும் இல்லை இவங்க கொண்டு வர
வர போகிற பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OLED பேனல் இல்லைனா மைக்ரோ எல்இடி பேனலாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சோர்சஸ் மூலயமா தெரியுது. ஏன்னா ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போதே டிஸ்பிளே பேனல் ரொம்பவே முக்கியம். ஸோ ஆப்பிள் இப்போ அதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்பிள் அவங்களுடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனில் பெஸ்ட் டிஸ்பிளேவோட லான்ச் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். JIO and Mediatek வந்து இந்தியாவில் கொலாப் பண்ணி ஆன்லைன் கேமிங் டோர்னமெண்ட் ஒன்று நடத்த போகிறாங்க. இந்த டோர்னமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ கேம்ஸ் பிளாட்ஃபார்மில் கேமிங் மாஸ்டர் இந்த பேரில் நடத்துகிறாங்க. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டிசம்பர் 29th ஸ்டார்ட் ஆகுது. இந்த டோர்னமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13th January 2021 ஆரம்பிச்சு 7th March 2021 வரைக்கும் இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கான ப்ரைஸ் மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.5 lakhs அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை கேமிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணலாம். அது மட்டும் இல்லை JIO and Mediatek உடைய கொலாபரேஷன் ஃபர்தராக ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஜியோ வந்து ஏற்கனவே 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ Mediatek உடைய 5G சிப்செட்டில் ஜியோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். Vivo உடைய ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து Geekbenchல லிஸ்டிங்காக இருக்குது. இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V2037. ஸோ இந்த மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Mediatek Helio சிப்செட்டில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ரிவீல் ஆன சில ஸ்பெசிஃபிகேஷனில் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் Vivo அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mediatek சிப்செட்டில் லான்ச் பண்ணதில்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் Mediatek Helioவில் இவங்க லான்ச் பண்ண போகிறது. ஸோ இங்கே ரிவீலாக இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது இது Mediatek Helio G80 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. சிங்கிள் கோர் ஸ்கோர் வந்து 1823, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 5466 இங்கே ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது Vivo வந்து மற்ற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸுக்கு கம்பீட் பண்ணுற வகையில் பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, Vivo அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் Vivo X60 சீரிஸ் வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸில் யூஸ்வலாக 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. பட் 2 ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. X60 Pro, X60 Pro Plus வந்து ஜனவரியில் தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் ஸ்பெசிஃபிகேஷன் தான். ரெண்டுமே Exynos 1080 தான். ரெண்டுமே AMOLED பேனல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். பட் கேமரா செக்மெண்ட் மட்டும்தான் வித்தியாசம். ஒன்று வந்து உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா 48 மெகா பிக்சல், இன்னொன்று குவாட் கேமராவில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா X60 வந்து உங்களுக்கு 4300, X60 Pro வந்து 4200க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 Origin OSல கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo உடைய X60 உடைய பேஸ் வேரியன்ட் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 39,300ல ஸ்டார்ட் ஆகுது. அதே ஹையர் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 45,000 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அதே X60 Pro வந்து ஒரே ஒரு வேரியன்ட் தான் 12GB 256 வந்து உங்களுக்கு 50,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக Vivo உடைய பாப்புலரான X60 சீரிஸ் சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு. இந்தியாலையும் இது ரொம்பவே குவிக்காக லான்ச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக Realme Koi, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Realme தரப்புலேருந்து ஒரு புது சீரிஸாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இதோட அவுட்லுக் அண்ட் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ புது சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது Realme Koi வந்து உங்களுக்கு ஒரு V15 அப்படின்ற ஒரு சீரிஸ் கீழே இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆரஞ்சிஷ் கோல்டிஷ் கலரில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டேர் டு லீப் அப்படின்னு வந்து பெருசாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. Realme பிராண்டிங்கும் இருக்குது. ட்ரிபிள் சென்சார்ஸ் அலைன் பண்ணியிருக்காங்க. LED ஃப்ளாஷ் இருக்குது. ஸோ ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ட் ஃபிஷ் கலரில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஹைலைட் வந்து இது 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதோட Mediatek Dimensity 800Uல இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. ஸோ Realme தரப்புலேருந்து புதுசாக Realme Koi சீரிஸ் ஒரு V15 சீரிஸ் ரொம்பவே குவிக்காக சைனாவில் லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லை, Realme உடைய 8 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Realme 8 Pro ஆல்ரெடி நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்தது. பட் Realme 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவ் லீக் ஒன்று சொல்லியிருந்தேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் Mediatek Dimensity 720ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபைனலாக இப்போ Realme 8 உடைய மாடல் நம்பர் வந்து உங்களுக்கு Geekbenchல லிஸ்டிங்காக இருக்குது. பிஸ் சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆகிங்க இருக்குது. அது மட்டும் இல்லை, இதோட Geekbench ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக இது Mediatek Dimensity 720ல தான் லான்ச் ஆக போகுது. இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய லீக்ஸ் வந்து ரொம்பவே கரெக்டாக இருந்திருக்கு. Realme உடைய 8 வந்து உங்களுக்கு இந்தியாவில் 5G ஸ்மார்ட் ஃபோனாக Mediatek Dimensity 720ல லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. Redmi உடைய பாப்புலரான K சீரிஸில் Redmi K40 இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் நெக்ஸ்ட் வந்து Xiaomi தரப்புலேருந்து லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி Vibio போஸ்ட்டில் வந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் Mi 11 லான்ச் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi K40 அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ Redmi K40 வந்து உங்களுக்கு January 1st இல்லைனா 2nd வீக்கில் சைனாவில் லான்ச் ஆகிடும். அது மட்டும் இல்லை, இதுவும் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். Mediatek Dimensity சிப்செட்டில் லான்ச் ஆகும் அப்படின்னு ரிவீல் ஆயிருக்கு. ஸோ Redmi K40 கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகும். அதுக்கப்புறம் இது இந்தியாவில் Redmi K40 லான்ச் பண்ணுவாங்களா இல்லை போக்கோ பிராண்டு கீழே லான்ச் பண்ணுவாங்களா நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Vivo உடைய ஃபர்ஸ்ட் மீடியா
மீடியாடெக் சிப்செட் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், விவோ ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் மீடியாடெக் சிப்செட் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் கீழே #technical சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். அடுத்ததான் நேற்று கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஜியோ parallel calls. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சரவணன். கங்க்ராச்சுலேஷன் சரவணன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.